அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 34 சைஸ் ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல அளவு படிச்சிடுறேன். உயரம் வந்து 14, ஷோல்டர் 14, பாடி லூஸ் 34, இடுப்பு 30, முன்கழுத்து 6.5, பின் கழுத்து 10.5, கை உயரம் 9, 11. இது நம்ம நார்மலா கட் பண்றதுக்கு உண்டான மெஷர்மெண்ட். இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம். இது வந்து பாட் நெக் வருதுங்கிறதுனால இதுல ஒரு அளவு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை நான் உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ எப்பவும் போல நம்ம பாட்டத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டு ஒரு லைன் அடிச்சுப்போம். எப்பவுமே நம்ம துணி போடும்போது மோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்லையும் போட்டுக்கணும். இப்போ உயரம் வைப்போம். உயரம் வந்து 14, ஆனால் 1/2 இன்ச்சு சேர்த்து கேட்டிருக்காங்க. 14 வச்சுப்போம். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு மார்க்கு நேர் லைன் போட்டுக்கலாம். தையல் வாசிக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி ஒரு லைனு. எப்பவுமே நம்ம லைனிங் ஜாக்கெட்டுக்கு பாடியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு பாடிக்கு தகுந்த மாதிரி கூட்டி வைப்போம். ஆனால் இது பாட் நெக் டைப்புங்கிறதுனால 1 இன்ச்சு கம்பல்சரி கூட்டி வைக்கணும். பாடி அளவு 34, 34ல் பாதி 17, 17ல் வந்து 3 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு 20 வருது. 20ல் பாதி 10, அப்படியே பாடி லூஸ் அளவு வச்சுக்க வேண்டியதான். இது பாட் நெக் மட்டும்தான் இந்த டைப் அந்த மெத்தடு. அதாவது பாட் நெக்குக்கும் க்ளோஸ் நெக்குக்கும் அந்த மாதிரி டைப் வரும். அதாவது இன்னொரு முறை கூட நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க. எப்பவுமே நார்மலாக நம்ம தைக்கிறத விட பாட் நெக்குக்கும் க்ளோஸ் நெக்குக்கும் 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கணும். அதேமாரி ஆம்கோல் இறக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இப்போ இந்த பாடி அளவுக்கு ஆம்கோல் 5 இன்ச்சு போதும். ஆனால் இவங்களுக்கு 6 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். ஏன்னா பாட் நெக்கு நீங்கள் பார்த்துட்டே வாங்க, நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். அதாவது இது பாட் நெக்கு, இது க்ளோஸ் டைப்புங்கிறதுனால உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த நெக்கு க்ளோஸ் வந்தாலே உங்களுக்கு பாடி 1 இன்ச்சு கம்பல்சரி லூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து இடுப்பளவு 30, 30ல் பாதி 15, 15ல் பாதி 7.5. அடுத்தது ஆம்கோல் இறக்கும். இவங்களுக்கு 5 இன்ச்சு போதும். க்ளோஸ் நெக்குங்கிறதுனால 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு கூட்டி வச்சுக்கணும். அப்படியே நேர் லைனுக்காக ஒரு மார்க்கு டேஸ் போட்டுக்கலாம். பாடி லூஸுக்கும் இடுப்புக்கும் ஒரு லைனு, அந்த 6 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் கீழே. அது எதுக்காகன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்காக. அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். ஷோல்டரோட அளவு 14. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் அளவு எடுத்தோம்னா அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி வைப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சு கம்மி பண்ண போதும். ஏன்னா க்ளோஸ் நெக்குங்கிறதுனால. அதனால் 6 இன்ச்சுக்கு வைப்போம், 6.5 இன்ச்சு வச்சுப்போம். அப்படியே நேர்கோட்டில் ஒரு மார்க்கு. அந்த அந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கும் ஒரு நேர் லைன் அடிச்சுப்போம். இந்த ஆம்கோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதி ஒரு 1.25 இன்ச்சு விட்டால் போதும். நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேப் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கழுத்தோட அகலம். இவங்களுக்கு 3.25, 3.5 வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். பாட் நெக்குங்கிறதுனால 4 இன்ச்சு கூட வைக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது பின் கழுத்து இறக்கம் 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நல்லா ப்ராடாக கேட்டிருக்காங்க. அதுக்கு நேரம் நம்ம ஒரு மார்க் பண்ணிப்போம். இப்போ நம்ம அடுத்தது அங்கே என்ன வச்சோமோ அதை அப்படியே இங்கே வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பாட் நெக் டைப்புங்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து ஒரு 3.5, 3.25, 4 இன்ச்சு கூட வைக்கலாம். கீழே இறக்கம் ஒரு 3.5, 3.5 போதும் இந்த இறக்கம். அது அப்படியே அதில் ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு பாட் நெக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெத்தட் வருது. அது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். பொதுவாக இந்த டைப் வந்து பாட் நெக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயே ஃபுல் ரவுண்டு வருது, ஏகப்பட்ட டிசைன் இருக்கு. இதில் இது ஒரு டைப்பு. நம்ம மேலே கழுத்துக்கு என்ன மார்க் பண்ணணுமோ அதே மார்க்கு கீழே வச்சுக்கலாம். அதில் கொண்டாந்து நம்ம அதை இணைக்கணும் நேர் பண்ணிக்கிட்டு. இப்போ அந்த நெக்கு கஸ்டமர் என்ன மாடல் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சி எடுத்துக்க வேண்டியதான்.
இது ஒரு மாதிரி அப்படியே டைமண்ட் மாதிரி இப்படி வரும். ஓகே, இப்போ மார்க்கிங் முடிஞ்சாச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணிடுவோம். கரெக்டாக அந்த மார்க்லேயே நறுக்கணும். எப்பவுமே நம்ம என்ன மார்க் பண்ணி கட்டிங் பண்றோமோ அந்த கட்டிங் மாறாத அப்படியே தைச்சோம்னா அந்த அவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு கட் பண்ணதுக்கு பிரயோஜனம். ஸ்டிச்சிங்ல சொதைப்போம்னா ப்ளவுஸ் வேஸ்டா போயிடும். எல்லா இடத்துலயும் இப்படி மார்க் அடிச்சுக்கங்க, அதாவது அர்க்கத்தை அடிச்சுக்கங்க. ஒரு மார்க்கிங் வீல் எடுத்துக்கங்க. இந்த அவுட்டர் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது ரெண்டு பக்கமும் பதிகிற மாதிரி நல்லா ஒரு லைனு இப்படி அழுத்தி பிடிச்சு அப்படி இந்த வீலை இழைச்சிங்கன்னா உங்களுக்கு அது அந்த பக்கமும் அந்த அச்சு விழுந்துரும். திரட்டி போட்டு அந்த அச்சிலே கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து டைமண்ட் பாட்னுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த பேக் டிசைனுக்கு மட்டும் கேன்வாஸ் கொடுத்து பெரட்டுறதுனால அந்த கழுத்தை வெட்டிட வேணாம். கழுத்தை வெட்டிட்டு அகண்டு போயிடும். அப்படியே கேன்வாஸ் ஒட்டி அப்படியே நம்ம தச்சுக்கிற வேண்டியதான். அடுத்தது கை வெட்டுவோம். கை எப்பவும் போலதான். அதுல ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பார்ப்போம். எப்பவுமே கையை மடிச்சு போட்டுட்டு அந்த ஆம்கோல் பகுதி கரெக்டா வருதான்னு நம்ம பேக் தட்டோட ஆம்கோலை வச்சு செக் பண்ணிக்கணும். சப்போஸ் எக்ஸஸா போகலாம், ஜாயின் போற மாதிரி வரலாம். கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா துணியை கீறிக்கிட்டு கீழே ஒரு பாட்டத்துக்கு ஒரு லைன் போட்டுங்க. ஒரு 6 இன்ச்சு, ஒரு 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சில் ஒரு மார்க்கு. கையோட உயரம் 9, கை லூசு 11. நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அரைக்கைனா உங்களுக்கு ஆம்கோல் நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். நீட்டு கைனா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். இதில் நீங்கள் கீழே பாட்டத்தில் 11 இருக்கா, 1.5 இன்ச்சு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. 7 இன்ச்சு வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அரைக்கைனா 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த சுத்தளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பேக் தொட்டோட ஆம்கோல் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டாக இருக்கும். எல்லா விதத்துலையும் எந்த அளவு பொருந்ததுன்றதை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு வெட்டுறது நல்லது. கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதன்படி நம்ம வெட்டுவோம். அதில் ஏதாவது பாடிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும். அப்போ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. புதுசாக வெட்டுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு. கரெக்டாக 7 இன்ச்சு வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த கையோட ஆம்கோல் இறக்கம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 இன்ச்சு வச்சேன் இல்லையா, அதுலேருந்து பாதி 3.5, அந்த 9லேருந்து கையோட உயரம் 9, அந்த 9லேருந்து 3.5 எங்க இருக்குதுன்னு வந்து பார்த்து 3.5ல ஒரு மார்க்கு, சும்மா ஒரு 1/4 இன்ச்சு தையல் வாசிக்கு லைட்டாக தையல் வாசிக்கு விட்டுக்கிட்டு அப்படியே அதுக்கும் ஒரு லைன் அடிச்சிட வேண்டியதான். இந்த ஷோல்டர் ஒரு 1.25, 1.5, 1.25 அப்படி வச்சு ஒரு லைன் அடிச்சு அதுக்கு இதுக்கும் ஒரு ஜாயின் போட்டுருங்க. அவ்வளோதான் கை மார்க்கு. அப்படியே வெட்டிட வேண்டியதான் நம்ம. இப்போ அப்படியே நம்ம விரிச்சு போட்டு எப்பவும் போல இந்த கவர் தட்டு எடுத்துக்கணும். கவர் செட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஷோல்டர் ரொம்ப மேலே ஏற்றிடக்கூடாது. ஒரு மாதிரி இழுக்கும். அது கரெக்டாக கொண்டாந்து அந்த 1.5, 1.25 சொன்னேன் இல்லையா, அங்கேயே கொண்டாந்து அப்படியே நிப்பாட்டி அதை ஃபினிஷ் பண்ணிடணும். அவ்வளோதான் கை வெட்டுற முறை. ஆம்கோல், கவர் தட்டு, அர்க்காத்து, அவ்வளோதான். அடுத்தது கிராஸ் கட்டிங்கு.
ஃப்ரண்ட் தட்டுல தான் வேலையே. இந்த தனியான ஒரு பிட் இருக்கு பாருங்க. அந்த பிட்ட வந்து கப்பு பட்டிக்காக நம்ம வெட்டி தனியா வச்சுக்கிட்டு, அடுத்தது துணிய வந்து ஃபுல் கிராஸ்ல போடணும். சில பேர் அந்த லைட் கிராஸ போடுவாங்க. அப்படிலாம் போடாதீங்க. இந்த மூல வாட்டத்துலருந்து உங்களுக்கு ஃபுல் கிராஸ் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாக்கெட் போடும்போது நல்லா பனியன் கிளாத் மாரி அழகா உட்காரும். இது மாரி நல்லா துணிய ஃபுல் கிராஸ்ல வச்சுக்கிட்டு ஒரு வெயிட் ஒண்ணு வச்சுக்கங்க. துணி அசையாம இருக்கிறதுக்கு. சைடுல ஒரு மார்க்கு. சில பேர் அந்த எக்ஸ்ட்ரா விடுவாங்க. அந்த மாரிலாம் விடாதீங்க. கரெக்ட்டா வச்சுக்கங்க. ஏன் எக்ஸ்ட்ரா விட வேணாம்னு சொன்னேன்னா, நம்ப கவர் அதாவது டாட் பிடிப்போம் கவர் தட்டுக்கிட்ட. அது பிடிக்கும்போது உங்களுக்கு உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் தேவையில்ல. நீங்க எப்பவுமே கவர் தட்ட குடஞ்சு வெட்டுறீங்கன்னு பாருங்க ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு அது ஈவன் ஆயிரும். அதனால உங்களுக்கு பக்கா ஃபிட்டிங்கா இருக்கும். அந்த இடத்துல சூப்பரா இருக்கும். அதனால நீங்க அந்த மாரி எக்ஸ்ட்ரா விடாம நீங்க கரெக்ட்டா வெட்டிக்கிட்டு ஆம்கோல நீங்க ஒரு 1/2 இன்ச் இறக்கிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ப ஆம்கோல் அளவுக்கு பேக் தட்டோட ஆம்கோல் அளவுக்கு ஃப்ரண்ட் தட்டோட ஆம்கோல கரெக்ட்டா வரைஞ்சுக்கிறோம். நேர் லைனுக்காக. அதுலயும் ஒரு மார்க் பண்ணிக்கங்க அடையாளத்துக்காக. இப்ப அந்த பேக் தட் வெட்டாம இருக்கிறதுனால, அந்த ஃப்ரண்ட் தட்டோட லைன்ல ஒரு அப்படியே ஒரு கீறி விட்டுக்கிட்டு, அதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க் அடிச்சீங்க. உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இப்போ ஃப்ரண்ட் தட்டோட லூஸ் எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்ப்போம். பாடி லூஸு 34. 34 அப்படி டிவைட் பண்ணி 2 இன்ச் கூட்டிக்கங்க. அதாவது 34 2ஆ பிரிச்சு, அதுலேருந்து 2 இன்ச் கூட்டி, அதுல ஒரு பகுதி என்னவோ நீங்க ஃப்ரண்ட் தட்டோட மார்க் வச்சுக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். 9.5 வருது. இந்த 9.5ல அப்படியே ஒரு கரெக்ட்டா 9.5 வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே லூஸ் வச்சுக்கங்க. கரெக்ட்டா பேக் தட் அளவுக்கு வச்சுக்கங்க. ஏன்னா, அந்த பாட்னக்குங்கிறதுனால உங்களுக்கு அந்த டைட் குடுக்குங்கிறதுனால அந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 1/4 இன்ச் 1/4 இன்ச் உங்களுக்கு 1/2 இன்ச் வந்துரும். அதனால அந்த மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது நல்லது. இந்த பேக் தட்டு அளவுக்கு அப்படியே கரெக்ட்டா ஒரு லைன் அடிச்சுக்கங்க. அதோட ஃப்ரண்ட் தட்டோட லூஸ் கணக்கு பண்ணி கரெக்ட்டா உங்களுக்கு 9.25 10 இன்ச் கிட்ட வருது. கரெக்ட்டா இருக்கும். லூஸ் கரெக்ட்டா இருக்கும். பேக் தட்ட அப்படியே எட்ட எடுத்துட்டு, அடுத்தது கப்போட கிராஸ் ஃப்ரண்ட் கிராஸ் இறக்கம் எவ்வளோ வைக்கிறோங்கிறத பார்க்கணும். பேக் தட்ட விட மார்க் பண்றேன் பாருங்க. கரெக்ட்டா தையல் வாசிக்கு விடாம வச்சேன்னா, பேக் தட்டுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி வைங்க. தையல் வாசியோட சேர்த்து வச்சீங்கன்னா 1 1/2 இன்ச் கம்மி பண்ணி வைங்க. இவங்களுக்கு வந்து கப் சைஸ் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால, கிராஸ் கட்டிங்கிறதுனால, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 13 1/2 14 கிட்ட வைக்கலாம் கண்டிப்பா. 14 பேக் தட்டு 14 வச்சோம். ஃப்ரண்ட் தட்டு அதோட 1/2 இன்ச் மேல ஏத்தி வச்சீங்க. கிராஸ் கட்டிங்கோட அந்த ஃப்ரண்ட் இறக்கமே இதுல கிராஸ் கட்டிங்ல வித்தியாசமா வரும். அடுத்து முன்தட்டு இறக்கம். முன்தட்டு இறக்கம் வந்து ஒரு 6 வச்சுக்கங்க. 6 வச்சுக்கிட்டு, அதுல ஒரு பாக்ஸ் ஒண்ணு போட்டுக்கங்க. அது அப்படியே ஒரு ரவுண்டு மாரி அழகா குடுங்க. ஃப்ரண்ட் அழகா இழுக்காம கொள்ளாம சூப்பரா வந்து உட்காரும். மேல இருந்து ஒரு 4 இன்ச் கேப் விட்டு அப்படியே அழகா எடுக்கணும். அடுத்தது வந்து கப்பு கிராஸ். எல்லாருக்கும் நார்மலா ஒரு 1 1/2 இன்ச் வச்சா போதும். உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கிறதுனால கம்பல்சரி 2 இன்ச் குறையாம வைங்க. அப்படியே அந்த பக்கம் ஒரு 2 இன்ச் 2 இன்ச் வச்சுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த கிராஸ் 2 சைடுமே கிராஸ் போட்டுக்கங்க. இந்த ஷேப் உங்களுக்கு நல்லா அழகா கிடைக்கும். அந்த இந்த டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு அது உள்ள வந்துரும் அது. இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு அங்க தையல் வாசி பிடிச்சா 3 இன்ச்சு. இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சு 3 1/4 3 1/2 கப் சைஸ பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 3 1/4 வச்சுக்கலாம் நம்ப. சென்டர்ல ஒரு மார்க்கு. அவ்வளோதான். இப்போ இந்த டாட்டுக்கும்
இந்த மார்க்கும் அதுக்கும் ஒரு டாட் அடிச்சிருங்க. இதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக சூப்பராக இருக்கும். ஓகே, மார்க் போட்டாச்சு. இப்போ இடுப்பு அளவு எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணணும். இடுப்பு எவ்வளோ 30. 30ல் பாதி 15, 15ல் பாதி 7.5. அந்த நம்ம மார்க் விட்டோம் பார்த்தீங்களா, இந்த டாட்டுக்கு அதை கணக்கு பண்ணி அந்தாண்ட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 7.5ல் ஒரு மார்க்கு, அவ்வளோதான். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணி மார்க் அடிச்சுக்க வேண்டியதான். இவ்வளோதான் ஃப்ரண்ட் தட்டோட மார்க்கு. இந்த மார்க் இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் கட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பக்காவாக உட்காரும். பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைட் லூஸ் துணி மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு. நான் அடுத்து நான் உங்களுக்கு ஒரு கிராஸ் கட்டிங் சாதா ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி கட்டிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்க, பக்கா ஃபிட்டிங்கில். அது நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இதை முடிப்போம். அழகா மார்க்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா சூப்பராக இருக்கும், ஃபிட்டிங்காக இருக்கும். எப்பவுமே ஹார்ம் கோல் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே குடஞ்சிடக்கூடாது. அப்படியே கீழே போய் லைட்டாக 1/4 இன்ச்சு, ஒரு புள்ளி 1/2 இன்ச்சு, இதுக்கு மேலே இறக்கக்கூடாது. பக்காவாக இருக்கும், உங்களுக்கு ஷேப்பு பக்காவாக இருக்கும். அது கரெக்டாக தைக்கிறதுலையும் இருக்குது. கரெக்டாக பிடிச்சு தைக்கணும். கரெக்டாக அந்த ஷேப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நீட்டாக இருக்கணும். கரெக்டாக உட்காந்துரும், சூப்பராக உட்காந்துரும். அடுத்தது பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை எல்லாமே வெட்டி வச்சு அந்த பட்டி வெட்டிடுவோம். நான் நிறைய வாட்டி உங்களுக்கு பட்டி வெட்டி காமிச்சிருக்கிறேன், இருந்தாலும் இந்த வீடியோலையும் பாருங்க. அவ்வளோதான். அந்த டாட்டும் ஒன்று சேர்த்துக்கணும். ஒன்று சேர்த்துக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் இந்த மெத்தடில் நீங்கள் பட்டி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த இழுக்கிறது இல்லாமல், ஒரு சைடு போகாமல் நச்சுன்னு உட்காந்துரும். அது ஒரு அடையாளத்துக்கு ஒரு மார்க் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக வெட்டும் போது அதை கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும். அப்படி மார்க் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு அப்படியே ஷேப்பாக வெட்டி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். அவ்வளோதான், வெட்டியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட் தட்டை எடுத்து வச்சு உங்களுக்கு செக் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக உட்காரும். நீங்கள் இந்த மெத்தடில் என்ன பண்ணணும், அது ஒரிஜினலில் இருக்கிறத நம்ம அப்படியே மார்க் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்தது நம்ம ஒரிஜினலில் போட்டு எல்லாத்தையும் வெட்டிட வேண்டியதான். அதையும் வெட்டி காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட் எப்படி ஃபுல் கிராஸ் போட்டோமோ அதே மாதிரி ஒரிஜினலில் வெட்டும் போதும் ஃபுல் கிராஸ் போட்டு
வெட்டணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லைன்னா சரி வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வரும். உங்கள் பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நிறைய டிப்ஸ் காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.